வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 8ஆம் வகுப்பில் பயிற்சி 1.3 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பண்புகளை பார்த்துக்கலாம். சரிங்களா? விகிதமுறு எண்களுக்கான பண்புகள். இப்போ நம்ம அடிப்படை செயல்கள் பார்த்திங்கன்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இருக்குது. 4 இருக்குது. இதில் கூட்டல் பெருக்கல் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பண்பு அடைவு பண்பு. அதாவது 2 விகிதமுறு எண் கொடுத்துட்றாங்க. அடைவு பண்பு அப்படின்னா 2ஐயும் கூட்டணும். கூட்டலில் 2ஐயும் கூட்டணும். பெருக்கல்னா 2ஐயும் பெருக்கிக்கணும். A × B, அதாவது பெருக்கல் போல்னினாலும் கிட்ட இருந்தால் பெருக்கல் தான் அர்த்தம். அடுத்தது பங்கீட்டு பண்பு அப்படின்னா A + B, ஏங்கிறது ஒரு விகிதமுறு எண், பிங்கிறது ஒரு விகிதமுறு எண், 2ஐயும் கூட்டுறோம். அதே இப்படி மாற்றி போடுறோம். B + A, 2ஐயும் கூட்டினா ஆன்சர் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சமமாக இருக்கும். அதே மாதிரி பெருக்கல்ல ABயை பெருக்கிறோம், சமம் BAவை பெருக்கிறோம். சரிங்களா? ஆன்சர் சமமாக இருந்தால் நம்ம போட்டுக்கிறது ரைட்டுன்னு அர்த்தம். அடுத்தது சேர்ப்பு பண்பு. இதில் 3 விகிதமுறு எண்களை எடுத்துக்கிறோம். A + B + C சமம் A + B + C. அதாவது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பிரிக்கணும். B + Cயை ஃபஸ்ட்டு கூட்டிக்கிறோம், அப்புறம் Aவோட B + Cயை கூட்டுறோம். அதே மாதிரி இங்கேயும் A + Bயை கூட்டுறோம், வர ஆன்சரோட Cயை கூட்டுறோம். அதாவது A + B + C சமம் A + B + C. அதே மாதிரி பெருக்கல்ல பார்த்திங்கன்னா A × B × C சமம் A × B × C. முதல்ல BCயை பெருக்கிறோம், அப்புறம் ஏவோட பெருக்கிறோம். அடுத்து ABயை பெருக்கிறோம், அப்புறம் சியோட பெருக்கிறோம். ஆன்சர் சமமாக வரும். ஓகேங்களா? அடுத்தது சமணி பார்க்குறோம். இப்போ கூட்டல் சமணினா நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 0. அதாவது எந்த ஒரு நம்பரோடையும் 0 கூட்டினா அதே நம்பர் தான் வரணும். அதுதான் சமணி. பாருங்கள், 0 எடுத்துக்கிறோம். ஏங்கிறது ஒரு விகிதமுறு எண். கூட்டினா நம்மளுக்கு என்ன தான் வரும்? ஏ தான் வரும். இதுதான் சமணி. இதே பெருக்கல் சமணின்னு பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? ஒரு நம்பரோட 1 பெருக்குனிங்கன்னா அதே நம்பர் தான் வரும். இதுதான் பெருக்கல் சமணி. 1 × A சமம் A சமம் A × 1. பெருக்கல்ல கூட்டலில் பார்த்திங்கன்னா 0 + A = A = 0 + A. அடுத்தது நேர்மாறு பண்பு. அதாவது ஏவோட, அதாவது ஆன்சர் நம்மளுக்கு 0 வரணும். ஒரு நம்பரை அதே நம்பரால் கழிச்சாதான் நம்மளுக்கு என்ன வரும்? 0. பாருங்கள், A - A ஒரு விகிதமுறு எண் எடுத்துக்கிறோம். கூட்டலில் அதே விகிதமுறு எண் மைனஸில் எடுத்தால் தான் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 0 வரும். சரிங்களா? ஸோ கூட்டல்னா சமணிக்கும் 0, நேர்மாருக்கும் 0ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பெருக்கல்ல 1. ஒரு நம்பரை அதே நம்பரால், அதாவது தலைகீழியால் பெருக்குனா தான் நம்மளுக்கு என்ன வரும்? 1. இந்த ஏவும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பங்கீட்டு பண்பு. சரிங்களா? இது என்ன அப்படின்னா பெருக்கலானது கூட்டலை பங்கீடு செய்கிறது. அதுதான் A × B + C சமம். இது என்ன அப்படின்னா A × B + C சமம். ஃபஸ்ட்டு A × B, நடுவில் என்ன குறி? ப்ளஸ், அதனால் அந்த ப்ளஸ்ஸு. அடுத்தது A × C. இது நம்மளுக்கு ஃபார்முலா. சரிங்களா? இதுதான் இந்த ஜென்ரலாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் போடுறது ஈஸி. இப்போ பயிற்சி சம் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். -5/7 மற்றும் 8/9 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான அடைவு பண்பினை சரிபார்க்கவும். அடைவு பண்பை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க, கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். அந்த 2 நம்பரை எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், அடுத்தது பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ அடைவு பண்பு நம்ம பார்க்க போகிறோம். அடைவு பண்பு நம்ம எதுக்கு பார்க்குறோம்? கூட்டலுக்கு பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா A + B. இப்போ ஏவையும் பியும் கூட்டுறேன். 5/7 + 8/9. நம்மளுக்கு கூட்டல்லையும் கழித்தல்லையும் பகுதி 2 ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே வேறு வேறையாக இருக்குது. அப்படின்னா இதை 9ஆல் பெருக்கிக்கலாம், இது 7ஆல் பெருக்கிறேன். ஏன் இதை பெருக்கிறோம் அப்படின்னா 7ஆவது வாய்ப்பாட்டில் 9 வராது, 9ஆவது வாய்ப்பாட்டில் 7 வராது. அதனால் இங்கே பெருக்கிக்கிறேன். இதை 9ஆல் பெருக்கணும், இதை 7ஆல் பெருக்கணும். அப்படின்னா 9 7 63. இங்கே 9 5 45. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்தது 9 7 63, 8 7 56. இப்போ பகுதி 2 ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? ஒரே இதாக போட்டுக்கலாம். இப்போ 55 -45 + 56/63. பகுதியில் 63 தான் இருக்கும். பாருங்கள், 2 வேறு வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி. 6ல் 5 போயிடுச்சுன்னா 1, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்கிற குறி ப்ளஸ்ஸு. அப்புறம் நம்மளுக்கு இதுக்குரிய ஆன்சர் நம்மளுக்கு என்னது? 11/63 தான் ஆன்சர். ஓகேங்களா? இது அதே நான் பெருக்கல்ல போட்டு காமிக்கிறேன். அடைவு பண்பு பெருக்கல். பெருக்கலுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? A × B. ஏவையும் பியும் பெருக்கிறோம்.
அப்படின்னா -5/7 இன்ட்டு 8/9. பெருக்கல்லாம் நேராக பெருக்கிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ 9 63 8 5 40 இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்படின்னா ஏபியை பெருக்குனா -40/63, ஏ ப்ளஸ் பினா 11/63. ஓகேங்களா? அப்புறம் கீழே எழுதிக்கலாம் இந்த விகிதமுறு எண்கள் இந்த விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான அடைவு பண்பு உண்மையாகும். ஏன்னா சரிபார்க்கவும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதனால நம்ம உண்மையாகும் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த செகண்ட் சம் பாருங்க. -10/11 மற்றும் -8/33 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பை சரிபார்க்கவும். ஸோ பரிமாற்று பண்பு நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்க்கலாங்களா? ஸோ நான் 2 விகிதமுறு எண் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் கூட்டலுக்கு போடுறேன். கூட்டலுக்கான ஃபார்முலா என்ன வரும்? A + B = B + A. நீங்கள் வேணால் இங்கே எழுதிக்கோங்க, பரிமாற்று பண்பு. இது வந்து எதுக்கு? கூட்டல். ஓகேங்களா? இப்போ A + B = B + A. நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சமம் போட்டு இந்த சைடும் போட்டுக்கிட்டே வரலாம், இந்த சைடும் போட்டுக்கிட்டே வந்து ஆன்சர் சரின்னு காமிக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த மெத்தடில் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஏ வந்து இங்கே எழுதிக்கிறேன் 10/11 ப்ளஸ் பி வந்து என்ன இருக்குது? -8/33. பாருங்கள், 2 குறி பக்கத்து பக்கத்தில் வந்து என்ன போட்டுக்கணும்? ப்ராக்கெட் போட்டுக்கணும். அடுத்தது B + A. B இங்கே என்ன இருக்குது? -8/33. அடுத்தது ப்ளஸ் ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? -10/11. 2 குறி பக்கத்து பக்கத்தில் வரனால என்ன போட்டுக்கிறேன்? ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். அடுத்தது -10/11, இந்த ப்ராக்கெட் எடுக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், -8/33 சமம் -8/33 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -10/11 எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே 11 இருக்குது, இங்கே 33 இருக்குது. இப்போ 11வது வாய்ப்பாட்டில் 33 வரும். எத்தனை தடவை பெருக்குன்னா? 3 தடவை. அப்படின்னா நம்மளுக்கு பகுதி வந்து 33 வந்தால் மட்டும் போதும். அப்படின்னா இங்கே 33 வந்துடும். அப்படின்னா இதையும் என்னால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். இப்போ பெருக்கிங்க என்ன வரும்? -10 3 30/33 -8/33. அதே மாதிரி பாருங்கள், இதையும் 3ஆல் பெருக்கணும், இதையும் 3ஆல் பெருக்கணும். அப்படின்னா -8/33 -10 3 30/33. அதுக்கு அடுத்தது பகுதி 1 இருக்கா? 33 -30 -8. அதே மாதிரி -8 -30 33. இப்போ எப்படி இருக்குது? ரெண்டுமே ஒரே குறியாக இருக்குது. அப்படின்னா கூட்டி அதே குறியை போட்டுக்கணும். அப்படின்னா 30 8 கூட்டினா 38/33. அதே மாதிரி -38/33. பாருங்கள், ரெண்டும் நம்மளுக்கு சமமாக வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம போடுறோம். அடுத்தது நம்மளுக்கு என்ன போடணும்? பங்கீட்டு பண்பு பெருக்கல். பங்கீட்டு பண்பு பெருக்கல் போடுறோம். பெருக்கல் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? AB = BA. இப்போ ஏவோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும் 10/11, பியோட மதிப்பு -8/33. அதே மாதிரி -8/33 இன்ட்டு -10/11. ஓகேவா? இப்போ அடுத்தது பெருக்கிறோம். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும்? நம்மளுக்கு ப்ளஸ்ஸு. 10ஐயும் 8ஐயும் பெருக்கணுமா? 10 8 80. அதே மாதிரி இப்போ 33ஐயும் 11ஐயும் பெருக்கிறீங்க. 3 3 3 3 ஒரு 3 3. ஓகேங்களா? 3 6 3. அப்படின்னா 363. அதே மாதிரி பெருக்குனா 8 10 80 363. நம்மளுக்கு ரெண்டும் என்ன வந்துருச்சு? சமமாக வந்துருச்சு. ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபார்முலாவே சமம் தான். ஓகேவா? அப்படின்னா என்ன கீழே எழுதிக்கலாம்? ஸோ அப்படின்னா கீழே என்ன எழுதிக்கலாம்? ரெண்டும் சமமாக வரணும். ஓகேங்களா? அதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு உண்மையாகும் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், 3வது சம் பாருங்கள். -7/9 5/6 மற்றும் -4/3 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான
சேர்ப்பு பண்பை சரிபார்க்கும். சேர்ப்பு பண்பை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போடலாம். ஓகேங்களா? சேர்ப்பு பண்பு கூட்டலுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். இப்போ ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? -7/9 நான் போட்டுக்கிறேன். அடுத்தது ப்ராக்கெட் போட்டுக்கணும். பிங்கிற இடத்துல 5/6 ப்ளஸ் சிங்கிற இடத்துல -4/3. பாருங்கள், குறி பக்கத்தில் வரக்கூடாது, அதனால் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இதுக்கு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கனால இன்னொரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்தது ஏ என்ன எழுதணும்? -7/9 ப்ளஸ் பிங்கிற இடத்துல 5/6 இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். அடுத்தது ப்ளஸ் சிங்கிற இடத்துல -4/3. குறி பக்கத்தில் வரக்கூடாது, ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ அடுத்தது -7/9 ப்ளஸ் 5/6. இந்த குறி என்ன ஆயிரும்? ப்ளஸ் இன்ட்டு -4/3. அடுத்தது பாருங்கள், -7/9 ப்ளஸ் 5/6. இதை முடிச்சாச்சு. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு -4/3. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் செய்யணும். இப்போ -7/9 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ கீழே பாருங்கள், பகுதி 2 வேறு வேறையாக இருக்குது. ஒரே மாதிரி கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே 6 இருக்குது, இங்கே 3. இப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் 6 வருமானு பாருங்கள். வரும். அப்போனா இங்கே வந்து 2ஆல் பெருக்கணும். 3 2 6 வந்துடும் இல்லையா? இங்கே 2. இப்போ ஒவ்வொரு சம்மில் நீங்கள் வந்து இங்கே 3 பெருக்கிறீங்க, இங்கே 6 பெருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அப்படி போட்டாலும் ரைட்டு. ஆனால் இப்படி போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ 6ஐயும் 3ஐயும் பெருக்குனா 18 ஆகும். இங்கேயும் 6 பெருக்குனா 18 ஆகும். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் சுருக்கி போடுற மாதிரி இருக்கும். அதோட இது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி போட்டாலும் ரைட்டு, அப்படி போட்டாலும் ரைட்டு. இப்போ இதுக்கு வந்து 3ஆம் வாய்ப்பாட்டில் 6 வரும் அப்படிங்கிறதுனால நான் போடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், 5/6 அப்படியே போட்டுக்கிறேன். -3 2 6 4 2 8. இப்போ அடுத்தது பாருங்கள், இது 9ஆம் வாய்ப்பாட்டில் 6 வராது, 6ஆம் வாய்ப்பாட்டில் 9 வராது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே 6ஆல் பெருக்கிறேன், இங்கே 9ஆல் பெருக்கிறேன். ஸோ கீழே எதால் பெருக்கிறோமோ கண்டிப்பாக அதே நம்பரால் தான் மேலால் பெருக்கணும். அப்படின்னா 9 6 54, 7 6 42 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது 9 5 45, 9 6 54 -4/3 போட்டாச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 7/9 போட்டுக்கிறேன். அடுத்தது 5 -8/6. அதே மாதிரி இங்கே 54 -42 ப்ளஸ் 45 -4/3 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், -7/9 போட்டேன். ப்ளஸ் இங்கே பாருங்கள், கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி மாறி மாறி இருக்கிறதுனால அப்புறம் என்ன வரும்? -3/6. ஏன் இங்கே ப்ராக்கெட் போடுறீங்க அப்படின்னா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, குறி பக்கத்தில் வரக்கூடாதுங்கிறனால. அதுக்கு அடுத்தது பாருங்கள், -42 ப்ளஸ் 45 குறி வேறு வேறையாக இருக்குது. அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி ப்ளஸ்ஸு கழிச்சா 3, இங்கே 54 -4/3. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே குறி வந்து ப்ராக்கெட்டை இது பண்ணிக்கலாம். அதனால் ப்ளஸ் இன்ட்டு -3/6 இதை அப்படியே எழுதிக்கலாம். 4 -4/3. இப்போ இதை பெருக்கலாமா? இதை எதால் பெருக்கணும்? 6ஆல், இதை 9ஆல் பெருக்குறீங்க. இப்போ இங்கே எதால் பெருக்கணும்? 54 வரணும்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் என்ன வரும்? நம்மளுக்கு 54 வரும். அப்படின்னா என்ன வரும்? 18. பாருங்கள், 8 3 24, மீதி 2 1 3 3 1 4 5. அப்படின்னா 18ஆல் பெருக்குனா 54 வந்துடும். பாருங்கள், 9 6 54, மேலே வந்து 7 6 42 மைனஸ் 9 7 20, 9 3 27, 9 6 54. அடுத்தது 3/54. இங்கே என்ன வரும்? 54. இப்போ 18ஐயும் 4ஐயும் பெருக்குங்க. 8 நாள் 32, மீதி 3, 1 நாள் 4, 4 3ஐயும் கூட்டினா 7. ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், 54 பொதுவாக இருக்குது, நம்ம எடுத்தாச்சு. இப்போ -42, 2 குறியும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால் -27. இங்கே என்ன பண்ணலாம்? 3 -72/54. இப்போ பகுதி 54 தான். ரெண்டும் ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும்? கூட்டி அதே குறி. 7 2ஐயும் கூட்டினா 9, 4 2ஐயும் கூட்டினோம்னா 6 -69. இங்கே 54 போயிட்டுனா 72ல் 3 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 69. கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி மைனஸ். பாருங்கள், இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? சமமாக வந்துருச்சு. அப்படின்னா கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு உண்மை. இப்போ இதே வந்து பெருக்கல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சேர்ப்பு பண்பு பெருக்கல் பார்க்கலாம். A × B × C சமம் A × B × C. இப்போ ஏல என்ன கொடுத்துருக்குறாங்க? நம்மளுக்கு -7/9. இப்போ பியில் என்ன கொடுத்துருக்குறாங்க? 5/6,
இன்ட்டு -4/3 எல்லாமே பெருக்கல் தான். இப்போ ஏவை பெருக்கினா என்ன வரும் நம்மளுக்கு? -7/9. அடுத்தது பியை பெருக்கினா 5/6. இதுக்கு வேணால் நீங்கள் வந்து இந்த ப்ராக்கெட் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த ப்ராக்கெட் போட்டால் எல்லாமே ஒரே ப்ராக்கெட்டாக இருக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அடுத்தது சி என்னது? -4/3. இப்போ இந்த ஃபுல்லாக இருக்கிற ப்ராக்கெட்டை பெருக்கிக்குவோம். இந்த -7/9 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதை நீங்கள் பெருக்குனிங்கன்னா என்ன வரும்? இல்லை அடித்து போடுறனா கூட போடலாம், தப்பு கிடையாது. இது பாருங்கள், 2ஆல் அடித்தோம்னா 2, இது 3. இப்போ பெருக்கிக்கலாம். I2 10, 3 9. இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டாச்சா? இப்போ அடுத்து இதை ஏதாச்சும் அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இது முடியாது. அப்படின்னா 7 5 35/9 6 54 போட்டுக்கலாம். அந்த பக்கம் என்ன இருக்குது? -4/3. ஓகேவா? இப்போ ஏதாச்சும் இதை அடிக்க முடியுமா? இது முடியாது. அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. 5 7 70 9 81. இப்போ இதை அடிச்சிங்கன்னா இது 2ஆல் அடித்தோம்னா இங்கே 2, இங்கே 2 2 4, மீதி 1னா 7. 27 3. இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸு. 27ஐயும் 3ஐயும் பெருக்கிங்கன்னா 7 3 21, மீதி 2 3 2 6 7 8 81. 35 2 எத்தனை நம்மளுக்கு? 70. அப்படின்னா 2 நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? சமமாக வந்துருச்சு. ஸோ அப்புறம் என்ன எழுதிடலாம்? இந்த விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு உண்மையாகும் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.